ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நம்ம மகாபெரிவா முன்ன பின்னே தெரியாத ஒரு நபருக்கும், நிறைய நபர், ஒரு நபர்னு சொல்லக்கூடாது, நிறைய பேருக்கு ஒரு சித்தாடல் பண்ணியிருக்கா, அருள் புரிஞ்சிருக்கா எல்லாமே. ஆனால் இது ரொம்ப அற்புதமானது. ஒரு குறவன் குறத்தியர் இருந்தால் அந்த குறவனுக்கு 3 மனைவி. 3 மனைவியுமே நல்லா பார்த்துக்கல. வெடுக்குன்னு ஒரு மனைவி பார்த்துக்கலன்னு இன்னொன்று பண்ணினான், இன்னொன்று பண்ணான். 3 மனைவியுமே பார்த்துக்கல அவனை. அப்போ இனிமேல் நம்ம யாருக்காண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் மாச்சுக்க போகிறான். அப்போ கடவுள் நில்லு, இப்போ நீ உயிர் போகக்கூடாது, நில்லு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு அசரீரி கேட்டது. அப்போ ஒரு சுவாமியார் ரூபத்தில் வந்திருக்கா. அப்போ நம்ம மகாபெரிவா ரூபத்துலேயே அப்புறம் தெரிஞ்சிருது கிளியராக. ஆனால் அவருக்கு மகாபெரிவான்னு தெரியாதுல்ல, சாமியார் தானே சொல்லுவாங்க. அப்போ அந்த குறவன் அந்த நம்ம மகாபெரிவா சொல்கிறா, இன்று ஒரு நாள் மட்டும் பொறு, நாளை என்னை பார்த்துட்டு நீ இது பண்ணு அப்படின்னு, இன்றைக்கி சாகாத அப்படின்னு சொல்கிற. இப்போ வேகமாக அவருக்கு விறுவிறுத்து எல்லாம் பயந்துட்டார். அப்போ சாகலை. காலம்புற விடியவும் ஒவ்வொரு பக்கம் இவரா இந்த சாமி அப்படின்னு ஒவ்வொரு பக்கமாக பார்க்குறப்ப, இந்த சாமி தான் நம்ம முன்னாடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அட்ரஸ் எல்லாமே அக்கம் பக்கத்துலலாம் கேட்டுட்டு நேர மடத்துக்கு, காஞ்சிபுரம் மடத்துக்கு போயிட்டார். போனால், வாப்பா நீ தான் உயிர் மாச்சுக்க போனீங்கவும் பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமாம் சாமி, என்னால் 3 பேருமே 3 பொண்டாட்டிக்காரன். நான் ஒரு பொண்டாட்டி, யாருமே என்னை நல்லாவே கவனிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கவனிக்கலையா இல்லை நீ அவங்கள கவனிக்கலையா அப்படிங்கிற நம்ம பெரியவா. எது போனாலும் போட்டும், இனிமேல் ஒத்துமையாக இருங்கோ, நீ போ, உனக்கு நல்ல செய்தி தான் வரும். இனிமேல் எதுக்கும் உயிர் துறக்கிறதுக்கெல்லாம் நீ இது பண்ணக்கூடாது, போ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற வாழ்கிட்டலாம் காணிக்கை வாங்கி கை நிறைய காணிக்கையோடு பெரியவா அனுப்பிச்சி விட்டாராம். பழம், பணம் எல்லாமே கொடுத்து. இப்போ எவ்வளோ ஒரு அற்புதமான இது பாருங்கள். இந்த ஒரு துளி நிமிஷத்தில் கூட நம்ம பெரியவா நம்மளை காப்பாற்றிட்டு வரா. கண்டிப்பாக நம்பினோருக்கு நம்ம பெரியவா கைவிட மாட்டார். கண்டிப்பாக. ஜெய் ஜெய்சங்கர, ஹர ஹர சங்கர்.